பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பேரை கேட்கிறப்ப ஏதோ ஒரு ஃபில்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நம்ம செய்யற சின்ன விஷயத்தால எவ்வளவோ பெரிய மாற்றம் உண்டாகும். நம்ம இப்ப பார்க்க போற ஸ்டோரியும் ஒவ்வொன்றத்தோட ஒவ்வொன்று கனெக்ட் ஆயிருக்கும். சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அதாவது ஒரு ரிஜெக்ஷன், அதால எவ்வளவோ கம்பெனி உருவாயிருக்கு. எல்லாமே சக்சஸ்ஃபுல் தான். யாரு என்ன அப்படின்னு நிறைய கேள்வி வந்தா முதல்ல இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் போடலாம். நான் தான் வாய்ஸ் ஆஃப் வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1910 அப்போதான் ஆல்ஃபா ரோமியோ அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. கார் கம்பெனி, கார் மேனுஃபேக்சரிங். அவங்க ஒரு மாதிரி ஜெயண்ட்னே சொல்லலாம். ஓரளவுக்கு மிகப்பெரிய கம்பெனி, ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்ப அதுல ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கழிச்சு ஒருத்தர் வேலை கேட்டு போறாரு. ஆனா அவருக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. 1939 அப்ப அவர் ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்ன நீங்க வேலை கொடுக்கறது, நானே ஒரு கார் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சது தான் ஃபெராரி. ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேற ஒருத்தர் அவரு போய் நம்ம ஃபெராரி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. ஏங்க இதெல்லாம் நிறைய மிஸ்டேக் இருக்கு, இதெல்லாம் நீங்க மாத்தினீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றாரு. ஆனா அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சரி நீங்க நான் சொல்றதெல்லாம் கேட்கலையா, அப்ப எனக்கான கம்பெனி நானே உருவாக்குறேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறது தான். அதாவது 1963 லாம்போர்கினிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கொஞ்ச வருஷத்துல வேற ஒருத்தர் இந்த நம்ம லாம்போர்கினி கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அதாவது நம்ம கார்பன் ஃபைபர் வச்சு நம்ம ஃபுல்லா கார் தயாரிக்கலாம், அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா லாம்போர்கினி அது கண்டுக்கவே இல்ல. இதனாலயே அவர் ரொம்ப கோவப்பட்டு 1992 அவருக்கான கார் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, பாகனி. இப்ப நான் சொன்ன எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி தான். இது எல்லாத்துக்குமே காரணம் சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதாவது அந்த ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அதாவது ஒரே ஒரு ரிஜெக்ஷன். உங்க வாழ்க்கையிலும் நீங்க இப்ப ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், எத்தனையோ டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ரொம்ப சில்லா இருங்க. அதாவது நீங்களும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ல தான் இருக்கீங்க. போக போக உங்களுக்கும் உங்களோட வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் மாதிரி வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.